வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. 3 நாள் பயணமாக நேற்று குஜராத் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார். தொடர்ந்து ராஜ்காட்டில் நடைபெறும் பொருளாதார வளர்ச்சி குறித்த 2 நாள் மண்டல மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், உலக அளவிலான நிறுவனங்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இதில் 1500க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவு திறனை மேம்படுத்திக் கொள்வதுடன் தலைமை பண்பு, புதுமையான சிந்தனைகள் போன்ற திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்குகிறது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற பெங்கால் அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் டெல்லி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.